Hello friends, welcome to Tamil Comic Mania. லாஸ்ட் வீடியோல க்ரோஸ் பிரின்ஸ்ல லெவ்லினா கம்மியட்டோ பஸ்கட் சண்டைக்கு தயாராகிறவரை பார்த்திருப்போம். அங்க வந்திருந்த மக்கள் யாரு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? பிரின்ஸ் கம்மியட் தான். ஏன்னா அவரு கான்பிடென்டா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா பவர் முன்னாடியே அவேக்கனானவங்க தானே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீ சொன்ன மாதிரி பிரின்ஸ் கம்மியட்க்கு இப்பதான் பவர் அவேக்கன் ஆயிருக்கு. ஒருவேளை ஒரு மேட்ரா இல்லைன்னு பேசிக்கிட்டாங்க. இதெல்லாம் கேட்டு கரணஸ் கோவத்துல இருந்தான். வில்ஹெல்மும் அவனை காம் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்களும் ஆமா கரணஸ், அவங்களோட முகத்தை ஞாபகம் வச்சு அப்புறமா தண்டிச்சுக்கலாம்னு சொல்ல அவரோட கோவம் புரியுது. ரெய்னலை பத்தி பின்னாடி யாராச்சும் பேசுறது எனக்கும் கோவம் வரும்னு நாடியா சொன்னான். ரெய்னல மனசுல ப்ளீஸ் சேஃபா இருக்கம்னு நினைச்சா. அதே சமயத்துல எம்பரர் ஆரம்பமாகட்டும்னு சொல்ல மக்கள் எல்லாரும் சேர் பண்ணி கூச்சல் போட்டாங்க. இதுதான் பேட்டிலோட ரூல்ஸ். முதலாவது வின்னருக்கு தான் அரியணை. அவருதான் அடுத்த பேரரசர். ரெண்டாவது, சண்டை போடுறவங்களை தவிர யாரும் இதுல தலையிடக்கூடாது. யாராவது சண்டை போடுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அந்த போட்டி யாராவது டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. அப்புறமா வின்னர் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஏதாவது சீட் பண்ணா டவரோட மெஜிஷியன்ஸ் அதை விசாரிப்பாங்க. அவங்களோட முடிவை சண்டை போடுறவங்க ஏத்துக்கணும்னு சொல்ல அந்த மெஜிஷியனா அங்கதான் இருந்தாரு. எம்பரரோ ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லி ஆரம்பிக்க சொல்ல லெவல் என்ன கம்மியாட்டோ ஓனாயா மாதிரி சண்டை போட போனாங்க. பார்த்தா ஒரு பிளாஷ்பேக். ரொம்ப நேரம் முன்னாடி நாங்க எல்லாரும் கதைகள்ல வர மாதிரி சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சோம். ஆனா ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே விழ ஆரம்பிச்சது. எல்லா பிரீஸ்டும் ஹீல் பண்ணி பார்த்தாங்க. ஆனா எந்த முன்னேற்றமும் இல்ல. அப்பா அவங்கள பத்தி கவலைப்பட்டதால குழந்தைங்க சரியா கவனிக்கல. ஒரு நாள் லெவ்லினோட பவர் திடீர்னு அவேக்கன் ஆச்சு. அவனோட சுயநலம் இன்னும் மோசமாச்சு. நோபல்ஸ் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்கள பிரிச்சாங்க. அதனால ரெண்டாவது இளவரசன் தன்னோட உயிரை இழந்தான். ஆனா அவன் இந்த குதிரையில இருந்து விழுந்துட்டான்னு சொன்னாங்க. இந்த ராஜ்யத்துல இருக்க யாரும் அதை நம்பல. எங்க 4 பேர்ல ஒருத்தர் தான் எம்பரர் ஆக முடியும்னு நினைச்சு மித்த காம்படிட்டர்ஸ் அழிக்கிறதா அவங்க நம்பினாங்க. கடைசியில பலவீனமான எங்க அம்மா ரெண்டாவது பிரின்ஸோட இறப்பு செய்தியை கேட்டு என்னமோ அவனை ஃபாலோ பண்ணி போற மாதிரி அவங்களும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இம்பீரியல் பேலஸ் உடைஞ்சு போய் முன்ன மாதிரி இல்லாம போச்சு. இப்ப அந்த விதியால கட்டுப்பட்ட 2 அண்ணன் தம்பிங்க மரணம் தீர்மானிக்கிற போர்ல ஒருத்தர் சண்டை போட போறாங்க. இத நினைச்சு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குன்னு முன்னாடி கம்மியூட் அவங்களோட ஃபேமிலி பெயிண்டிங்க பார்த்து நினைச்சிருப்பான். இப்ப கரண்ட்ல நாடியா பயந்துட்டு என்னால பார்க்க முடியல. தெரிஞ்சிருந்தா என்ன காப்பன் ஏதாவது கொண்டு வந்திருப்பான்னு சொல்ல நாமியலோ அவங்க போடுற சண்டைய பார்த்தா இப்போதைக்கு முடியாது போலன்னு சொன்னான். வில்ஹெல்மும் சண்டைய பார்த்து பிரின்ஸ் கம்மியூட் சீக்கிரம் வின் பண்ணிடுவாருன்னு நினைச்சேன். பிரின்ஸ் லெவல் இன்னும் டெஸ்பரேட்டா இருக்க மாதிரி தெரியுது. விட்டா 2 பேரும் சூப்பர் பவரை கூட ரிலீஸ் பண்ணிடுவாங்க போல. அந்த எல்டர் என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ண போறாரோன்னு சொல்ல அந்த இடத்துக்கு வந்த ஒரு வயசான மைடு, நீங்க எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்க போல. உங்களுக்கு டைம் இருந்தா இவ்வளவு நேரம் என்ன ஆச்சுன்னு சொல்றீங்களா? என்னால அவ்வளவு பார்க்க முடியாதனால மத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டேன். ஆனா யாரும் உதவலன்னு சொன்னாங்க. கரணஸும் டக்குனு எழுந்து அவனோட சீட்டை கொடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி, என்ன இது, ஏன் இவங்க சாதாரண ஒரு மெய்ட் மாதிரி இல்லைன்னு தோணுது. அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான பவர் தெரியுது. இவங்க சாதாரண மைண்ட் இல்ல. நான் இவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும்னு நினைச்சு இப்ப பிரின்ஸ் கம்மியூட் பிரின்ஸ் லெவல் என்ன டாமினேட் பண்ற மாதிரி தெரியுதுன்னு நடக்காத அந்த மெய்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். மார்க்கஸ் வில்ஹெல்மோ மறுபடியும் வந்துட்டாங்களா, நான் தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிறேன்னு நினைச்சு பிரின்ஸ் கம்மியூட் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப நேரம் போனா அது கஷ்டம்தான். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க நாமேலும் சிச்சுவேஷன் இப்போ ஆடா இருக்கு. பிரின்ஸ் லெவலின் கோவத்துல அவரோட பவரை வெளியிட்டாலும் அது ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்றது கஷ்டம்தான். ஆனா பாருங்க, அவருக்கு பெயினே ஃபீல் பண்ண முடியாத மாதிரி இருக்காருன்னு சொன்னான். ரெய்னல மனசுல கண்டிப்பா என்னமோ வித்தியாசமா இருக்கு. என்னதான் பவரால் ஆன பீஸ்டா இருந்தாலும் அது வலியில கொஞ்சமாவது நகரும். சரி வலிய விட்டுறலாம். லெவலினுக்கு உயிரை காப்பாத்துற இன்ஸ்டிங் கூட இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா அது மட்டும் ஆடா இல்ல. உத்து பார்த்தா ஒவ்வொரு முறையும் லெவலின் கம்யூட்டை கடிக்கிறப்போ கம்யூட்டோட பாடி ரொம்ப துடிக்குது. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை நான் கம்யூட் கிட்ட பார்த்ததே இல்லை. அவன் வலிக்கிறதால மட்டும் இப்படி ரியாக்ட் பண்ணல. என் பாஸ் லைஃப்ல அனிமல்ஸை பத்தி படிச்சப்போ ஒன்னு தப்பிச்சு போனா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்னாதங்களுக்கு மயக்க ஊசி போடணும், இல்லைன்னா அதுங்க மேல ஷாக் அடிக்கிற மெஷினை யூஸ் பண்ணணும். என்னால பார்க்க முடிஞ்ச அளவுல கம்ப்யூட்டரோட ரியாக்ஷன் ஷாக்ல தர ரியாக்ஷன் மாதிரி தெரியுது. ஒரு வேலைன்னு எதுவும் யோசிச்சா அதை பார்த்து அந்த வயசான மைடு, இந்த பறவை ரொம்ப புத்திசாலியா இருக்கே, இதுக்காக நான் வரலனாலும் இதுக்கு மேல ஒரு கண்ணு வைக்கிறது நல்லதுதான் போலன்னு ரயிலை பார்த்து யோசிச்சாங்க. அதே சமயத்துல கம்ப்யூட்டர் லெவலன்னு நல்லா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதுல லெவலன்னா கம்ப்யூட்டர் போட்டு நல்லா அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். கம்ப்யூட்டருக்கு லெவலின் ஒரு மேஜிக் ஸ்பெல்ல இருக்கான்னு தெரிஞ்சது.
அந்த ஸ்பெல்ல பார்த்தா ஒருத்தரோட ஸ்டாமினாவை அதிகப்படுத்துறது மாதிரியும், அதுவும் இல்லாம பயத்தையும் வலியையும் கம்மி பண்ணவும் செய்யற மாதிரி தெரிஞ்சது. அதுக்கும் மேல அந்த எலக்ட்ரிசிட்டி ஸ்பெல்ல போட்ட மாதிரி தெரிஞ்சது. லெவலின் சீட் பண்ணுவான்னு தெரியும். ஆனா அவன் இவ்வளவு தூரம் போவான்னு கம்ப்யூட்டர் நினைக்கல. அவன் கண்டுபிடிக்காத மாதிரியான ஸ்பெல்ல தான் அவன் போடவும் செஞ்சிருக்கான். அவ்வளவு கொடூரமான ஸ்பெல்லா இல்லைனாலும் அது கம்ப்யூட்டரோட ஸ்ட்ரென்த் அளவுக்கு லெவலினுக்கும் தருது. எப்ப டார்க் மேஜிக் வரும்னு தெரியல. ஆனா கம்ப்யூட் நாமியலோட அட்வைஸ் படி அவன் பொறுமையா இருக்கணும். நாமியல் முன்னாடி என்ன சொல்லிருப்பான்னா, ரூல்ஸ் படி என்னால உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. ஆனா ஒரு ஸ்பெல்ல இருக்க மிருகத்தை பத்தி சொல்றது பஸ்கட்டோட ரூல்ஸும் மீறாது. முதல்ல எந்த மாதிரியான ஸ்பெல்னு தெரியற வர உங்க ஸ்டாமினாவை யூஸ் பண்ணாம ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட ஸ்டாமினாவை அதிகம் யூஸ் பண்ணுவீங்க. நீங்க முன்னாடியே ஃபுல் பவரோட போனா அப்புறம் ஸ்பெல் மூலியமா நமக்கு கஷ்டம் தான் வரும். அதுவும் டார்க் மேஜிக்கா இருந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால உங்க ஓப்பனண்டோட ரத்தம் உங்க மேல படாத மாதிரி பாத்துக்கோங்க. இது சண்டையில கஷ்டம்தான். ஆனா பிளட் உங்க மேல படாத மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணணும்னு சொன்னா. இது ஒரு டஃப்பான ஃபைட்டா இருக்க போகுதுன்னு கம்யூட்டும் நினைச்சா. இப்ப கரண்ட்ல நார்மலுக்கு கம்மியூட் அவனோட அட்வைஸ் படிதான் அவன் பண்றான்னு தெரியுது. ஆனா லெவ்லின் மேல என்ன ஸ்பெல் போடப்பட்டிருக்கான்னு அவனுக்கு தெரியல. அந்த எல்டர் லெவ்லின் மேல கண்டுபிடிக்காத மாதிரியான ஸ்பெல்ல தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே அதை கண்டுபிடிச்சாலும் அந்த எல்டர்ஸ் தான் இதுல ரூல்ஸை பிரேக் பண்ண போறதா இல்லையான்னு டிசைட் பண்ண போறதோ. அதனால சாலிடான எவிடன்ஸ் இருந்தாலும் அது அவ்வளவு யூஸ் இல்ல. அதனால இப்போதைக்கு கம்யூனிட்டி லெவல் என்ன தோக்கடிப்பான்னு நம்பணும். இல்லைன்னா எம்பரர் கிட்ட சொல்லி எல்டர்ஸை விட அதிக அத்தாரிட்டியில இருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு வர சொல்லணும். அதுவும் இல்லாம வோஃபலஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணாரா இல்ல எல்லா எல்டர்ஸும் ஹெல்ப் பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது. எல்டர்ஸை விட ஹை ரேங்க்ல இருக்க இம்பீரியல் மெஜிஷியன் கிட்ட கேட்டா உண்மை வெளிவரும். ஆனா அவங்க சீக்கிரட்டா வேலை செய்யறதுனால அவங்களை இங்க வர சொல்றது கஷ்டம்தான். உயிரை கூட பணிய வச்சு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டாதான் அவங்க வருவாங்க. ஆனாலும் அதுக்கான எவிடன்ஸும் வேணும். சும்மா சந்தேகப்பட்டு மட்டும் வர முடியாதுன்னு நாம நினைக்கிறப்போ ரெய்னர் காக்கான்னு அவன் முன்னாடி போய் கத்திட்டு இருந்தா. அந்த லெவலில் பண்ணாத எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்றான்னு ஏதோ காக்கான்னு கத்திட்டு இருந்தா. ஆனா நாமே அதை பார்த்து ஒருவேளை உட்கார்ந்து உட்கார்ந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேக்குறான். ரெய்னர் தலையில அடிச்சுக்கிட்டு, எப்பா இந்த கேமோட ஹீரோ ஆனவனுக்கு மிருகங்கள்கிட்ட பேசுற மாதிரி எந்த எபிலிட்டியும் இல்லையாப்பா, என்னால இப்ப ஹியூமனாவும் மாற முடியாது. நாமியால் உன்னால முடியும், என்னோட பாடி லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடின்னு லெவலின் எலக்ட்ரிசிட்டி ஸ்பெல்ல யூஸ் பண்றேன்னு ஆக்ஷன்ல காட்டிட்டு இருந்தா. நாமியில மனசுல இந்த காக்காக்கு எது தெரிஞ்சிருக்கா, இந்த காக்கா ஒரு புத்திசாலியான பறவை நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன்னு யோசிக்கிறப்போ இடையில இந்த கலனஸ் வந்து இந்த பஸ்கட்டை பாஸ் பண்ண சொல்றியான்னு கேட்க ரெயினால ஆமான்னு காக்கான்னு கத்துனா. கம்யூனிட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவன் மேல எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணா அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான்னு கத்துனா. கர்னஸ்க்கு அவ என்ன சொல்றான்னு புரியல. ஆனா லெவலின் சீட் பண்றான்னு சொல்ல வர்றது புரிஞ்சுது. அட்லீஸ்ட் இவனாச்சும் புரிஞ்சுக்கிட்டானு ரயிலன் நினைச்சா. கர்னஸும் வெறியோட அப்பப்போ இதை நிறுத்தலாம்னு போக நாமே அவனை தடுக்க போனான். கர்னஸ்னால பொறுக்க முடியல. மார்க்கஸ் வில்ஹெல்மோ அந்த சாவின் பறவையை சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல கர்னஸ் கோமா சாவின் பறவையா அவளை ரெயினல்னு கூப்பிடுங்கன்னு கத்துனா. வில்ஹெல்மோ அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஆனாலும் இப்படி அவசரப்படக்கூடாது, என்ன டிஸ்கஸ் ஆகுது பண்ணணும்லன்னு சொன்னாரு. நாரியா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க அந்த வயசான மைடாவ கிட்ட நம்ம அமைதியா வேடிக்கை தான் பார்க்கணும். அவங்க பிரின்ஸ் கம்யூனிட்டிக்கு அவ்வளவு கேர் பண்றாங்க. இஸ் ஹைனஸ் அவங்களோட நல்லா நடந்திருக்காருன்னு இதுலயே தெரியுது. இப்போதைக்கு நம்பிக்கையோட அவங்கள பாப்போம், எல்லாம் நல்லதா நடக்கும்னு சொல்ல. ஓ சரி, ஆமா நீங்க இம்பீரியல் பேலஸ்ல என்ன வேலை பாக்குறீங்க, நான் உங்களை பார்த்ததே இல்லைன்னு ஆரியா கேட்டா. ஆனா அவங்க அதுக்கு பதில் சொல்லாம என்ன சத்தம், அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்றியான்னு கேட்டாங்க. அதே சமயத்துல எல்லாரும் கீழே பாருங்கன்னு கத்துனாங்க. கம்யூட் லெவல் என்ன கீழே தள்ளி அவனை பிடிச்சு வச்சிருந்தான். நாமேலும் பிரின்ஸ் கம்யூட் லெவலினோட ஸ்பெல்ல பாத்துட்டாரு. அப்படின்னா லெவலினோட ரத்தம் அவர் மேல படாத மாதிரி வின் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நினைச்சான். அதே மாதிரி வில்ஹெல்மோ கர்னஸ் கிட்ட இந்த பஸ்கட்டை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல, ஆமா பிரின்ஸ் லெவலின் ஸ்பெல்ல இருந்தாலும் இந்த மாதிரி பிடிச்சு வச்சா அவரால் மூச்சு விட முடியாதுன்னு கர்னஸ் சொன்னா. ரெய்னலும் கொஞ்சம் நல்லா போகுதுன்னு ரிலீவ் ஆனா. ஆனா அதே சமயத்துல லெவலின் தன்னோட ஹியூமன் ஃபார்முக்கு மாறினான். முன்னாடி அந்த மெஜிஷியன் அவங்க கிட்ட ஸ்பெல் போட்டு வின் பண்ண முடியலன்னா வேற ஒரு வழி இருக்குன்னு ஏதோ அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு.
இப்ப கரண்ட்ல எம்பரர் கிட்ட லெவலன் கம்யூட் சீட் பண்றதா கத்தி சொன்னான். மார்க்கஸ் நாமியல் கம்யூட் மேல ஸ்பெல் யூஸ் பண்ணிருக்காரு. இம்பீரியல் ஃபேமிலியோட மெம்பராவோ மெஜிஷியன் அவரோட மெம்பராவும் அவர் அன்ஃபேரா ஸ்பெல்ல பயன்படுத்தி இருக்காரு. அதனால பஸ்கட்டோட ரூல்ஸ் படி பார்த்தா இந்த சிச்சுவேஷன்ஸை எல்டர்ஸ் தான் கையாளணும்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். லெவலின் மனசுல எல்லாமே பெர்ஃபெக்டா போகுது. சண்டையோட முடிவுல நான் ஓவர் பவர் பண்ணப்பட்டாலும் என்ன இப்போ நான் தான் வின்னர்னு எப்போ டிசைட் பண்ணிட்டேன்னு நினைச்சான். எல்டர்ஸும் கீழே வந்து கம்யூட் மேல எந்த ஸ்பெல்லையும் டிடெக்ட் பண்ணல. நாமேலும் நல்ல மெஜிஷியனா இருந்தாலும் நம்மள ஏமாத்த முடியாது. என்ன சொல்றீங்கன்னு எல்டர்ஸ் பேசிக்கிட்டாங்க. என்னதான் இவங்க இப்படி பேசிக்கிட்டாலும் இறுதி டெசிஷன் ரூஃபலஸ் தான் பண்ணணும். அவரும் என்னோட கருத்து உங்களோட விட கொஞ்சம் வித்தியாசமானது. உங்கள சில பேருக்கு நான் டார்க் மேஜிக்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு தெரிஞ்சிருக்கும். அதோட உதவியால நான் டீமன்ஸையும் வேற கிரியேச்சர்ஸையும் இந்த உலகத்துல இருந்து நுழைய விடாம பாத்துக்கிட்டேன். உங்க எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். அதனால நான் கான்பிடன்ஸா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கம்யூட் தன்னோட பவரை அவேக்கன் பண்ண டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணிருக்காரு. அந்த பவரை வச்சுதான் இந்த பேட்டில சீட் பண்ணிருக்காருன்னு சொன்னாரு. ரெய்னர் ஷாக்கோட என்னத்த சொல்றாரு அவரு? எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்ப அவரோட லாஜிக்கே அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாரா என்ன? இவ்ளோ கான்பிடென்டா எப்படி இதை சொல்வாருன்னு நினைச்சா. ஓஃபரஸோ யாருமே பேட்டில் அப்போ இதை நோட்டீஸ் பண்ணலையா? இம்பீரியல் ஃபேமிலியோட பவர் அவங்க அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவேக்கன் ஆகணும். அவரு லேட்டா அவேக்கன் ஆனதும் இல்லாம அவரோட பவரும் சைஸும் ஒரு நார்மல் ஓனாய் மாதிரி இல்ல. அதுவும் இல்லாம அவர் கொஞ்ச நாள் காணாம போனது யாரும் மறக்காதீங்க. அதனால பிரின்ஸ் கம்யூட்டே அவர் மேல தாக்குதல் பண்ண மாதிரி நடிச்சு மார்க்கஸ் நாமில வச்சு டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி தன்னோட பவர் அவேக்கன் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல கூட நாமியல் டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணிருக்காருன்னு ஓஃபலஸ் சொன்னாரு. நாமியல் அதை கேட்டு இல்ல இது சுத்த போய் பிரின்ஸ் கம்யூட் சேஃபா வந்தப்ப நான் தான் அவருக்கு குரோவன் ராக்கு என் கையால கொடுத்தேன். ஆனா நான் டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்கன்னு குரோவன் ராக்க பத்தி சொன்னான். இந்த ஓஃபலஸும் எம்பரருக்கு கிடைக்காத பொருள் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த கதையை நம்பணும்னா எனக்கு அதுக்கு சாட்சியாளர் வேணும்னு சொல்ல மத்த எல்டர்ஸும் வூஃப்லஸ் சொல்றது சரிதானே பேசிக்கிட்டாங்க. நாமேலும் இது சாதாரண லக்கு தான், நீங்க சொல்றத ப்ரூவ் பண்ண எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்ல அந்த வூஃப்லஸ் திமிரா அப்படின்னா எல்டர் சொல்றது பொய்ன்னு சொல்றீங்களான்னு கேட்டாரு. நாமளும் இப்ப என்ன பேசினாலும் அது சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சு மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணி அந்த களத்துக்கு வந்தான். இத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆனாங்க. யுவர் மெஜஸ்டி, பிரின்ஸ் கம்யூட் எந்த தப்பும் பண்ணல, என் மேல சத்தியம். அதனால பிளீஸ் இம்பீரியல் மெஜிஷியனை வர வச்சு உண்மையை கண்டுபிடிங்கன்னு சொல்ல கவர்னரும் அந்த இடத்துக்கு வந்து இஸ் ஐனஸ்க்காக உயிரை கொடுக்க வேண்டியது நான் தான், நீங்க இல்லைன்னு சொல்லி யுவர் மெஜஸ்டி நானும் சத்தியம் பண்றேன், ஏன் உயிரை முதல் எடுங்க. இந்த காக்காவே இல்ல, இஸ் ஐனஸ்க்கு இந்த காக்காவை ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த காக்காவை விட்டுருங்கன்னு எப்பவும் போல கத்திட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்த கம்யூட் தனக்காக 2 பேரும் ரிஸ்க் எடுக்கிறதா நினைச்சு மறுபடியும் அவன் தப்புன்னு நினைச்சான். ஏன்னா லெவலன் இவ்வளவு கோலையா இருப்பான்னு அவன் முன்னாடியே கணிச்சிருக்கணும்னு நினைச்சான். ஓஃபரஸும் இம்பீரியல் மெஜிஷியன்ஸை பார்க்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ஆனா தைரியமா நீ அவங்களை இங்க வர சொல்றேன்னு ஏறனவா சொன்னாரு. கம்யூட்டும் ஹியூமனா மாறிடலாம்னு நினைக்கிறப்போ எல்லாத்தையும் கேட்டீங்களா, நீங்களே நினைக்கிறீங்க மர்டர்ன்னு எம்பரர் கேட்டாரு. பார்த்தா அந்த வயசான பாட்டிய வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பதில் தெரிஞ்சிருக்கும் யார் மெஜஸ்டின்னு சொல்லி எழுந்து நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன்னு சொன்னாங்க. அங்கிருந்து எல்லாரும் ஷாக் ஆகி போயிட்டாங்க. அங்க பார்த்தா அந்த மெய்ட் ஒரு மெஜிஷியனா மாதிரி நான் தான் சீஃப் இம்பீரியல் மெஜிஷியன், சிம்மாசனத்துக்கான சண்டை கொஞ்சம் நயவஞ்சகமா இருக்குன்னு சொன்னாங்க. லெவ்லின்னு கோமா வூஃபலஸ் என்ன நடக்குது, அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னலன்னு கேட்டான். அப்ப மறுடினும் இந்த மாதிரியான ஒரு ஏமாத்த வேலையை நான் பார்க்க வேண்டியதா இருக்கே, என்ன கேவலன்னு சொல்லி வூஃபலஸ மேஜிக் சங்கலியால கைப்பற்றினாங்க. எம்பரரும் நீ இதை பண்ணி மத்த மெஜிஷியன்ஸும் ஏமாட்டிருக்க, இதை தைரியம்னு சொல்லவா இல்ல முட்டாள்தனம்னு சொல்லவா? லெவ்லன் தி வால்ஃபரிக், இந்த மெத்தடை இதுக்கு முன்னாடி எந்த இம்பீரியலும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறியா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பஸ்கட் பத்தி எந்த ரெக்கார்டும் இல்ல. இந்த ஒரு வகையில சொல்லணும்னா அது முறையா நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா பஸ்கட் மூலமா சிம்மாசனத்துக்கு வந்த ஒருத்தனா என்னால இதை மட்டும் கண்டிப்பா சொல்ல முடியும். நான் பங்கேற்றப்ப என்னோட ஆப்போனன்ட் மேல ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணாங்க. ஆனா என்னை ஃபாலோ பண்ற நோபல்ஸை நான் அமைதியா இருக்க சொன்னேன். மேஜிக் யூஸ் பண்றது கோலத்தனம், ஆனா உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் வச்சு சண்டை போடாம இருக்கிறது அதை விட முட்டாள்தனம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவன் செத்து போனானா அவன் எம்பரர் ஆக தகுதியே இல்லாதவன். அதனால எதுவும் தெரியாத மாதிரி இருந்த. இதுல இருந்தே உன்னால என் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்ய முடியாதுன்னு தெரியுது. உனக்கு ஃபாலோவர்ஸ்னு யாரும் இல்ல. மார்க்கஸ் வில்ஹெல் மாதிரி ஒரு ஆளு நீ துரத்தாம இருந்திருந்தா இந்த மாதிரி நீ மாட்டி இருக்க மாட்டேன்னு லெவ்லினை பார்த்து எம்பரர் சொன்னாரு.
அப்ப வில்ஹெல்மோ, எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது யுவர் மெஜஸ்டி. ஆனா இப்ப இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இருக்கான்னு கேட்க, எம்பரரோ, சரிதான் லெவ்லின், உன் ஏமாத்த வர தெரியாம நீ ஜெயிச்சிருந்தா என்ன இருக்கும்னு தெரியாது. ஆனா இப்ப அது வெளிச்சத்துக்கு வந்ததால அதுக்கான விளைவு நீ சந்திச்சுதான் ஆகணும்னு சொன்னாரு. லெவ்லினுக்கும் இது எல்லாத்தையும் இப்படி இழக்கிறதுல விருப்பம் இல்ல. ஓஃபலஸும் மந்திர கட்டுல இருக்கும் போதே அவன் கையால சொடுக்க போட்டாரு. பார்த்தா லெவலின் ஒரு மிருகம் மாதிரி நான் அதை பண்ண விடுவேன்னு நினைக்கிறீங்களா? இம்பீரியல் ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் அழிச்சு நான் எம்பரரா ஆவேன்னு சொல்லி 5 எம்பரரை அட்டாக் பண்ண போனா. மெர்டின் தடுக்க போனப்போ நீ எதுவும் பண்ண முடியாது, இன்னும் பஸ்கட் முடிஞ்சதுன்னு சொல்லப்படல. இப்ப நீங்க இம்பீரியல் சண்டையில தலையிட்டா அப்புறம் எல்லாம் சிக்கல் ஆயிரும்னு ஊஃபல சொன்னாரு. கம்மியாட்டு டார்க் மேஜிக்கால எம்பரர் முடிய போறாருன்னு நினைக்கிறப்போ நம்ம ரெய்னர் லெவலினுக்கு முன்னாடி வந்து நின்னு லெவலினோட கண்ணுல அட்டாக் பண்ணான். இதனால கோவமான லெவலின் இங்க இருக்க எல்லாரையும் சாகடிக்க போறேன்னு நினைச்சான். ரெய்னர் ஷாக்கோட ஐயோ என்ன நடக்குது, என் வருங்கால மாமனாருக்கு ஆபத்துன்னு நான் இடையில வந்துட்டேன். லெவலின் வர டார்க்கா மாறா, இததான் டார்க் சைட்ல மாறதுன்னு சொல்லுவாங்களோன்னு அவ பாட்டுக்கு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தா. மெர்டினும் ஊஃபலஸ் கிட்ட லெவலினை என்ன பண்ணன்னு கேட்டாங்க. ஊஃபலஸ் சிரிச்சுக்கிட்டே டார்க் மேஜிக்க பத்தி இம்பீரியல் மேஜிஷியனுக்கு தெரியல போல, நான் எதுவும் பெருசா பண்ணல, அவர் ஆசைப்பட்டதுக்கு நான் ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான். அந்த இருண்ட சக்திக்கு தீனி போட்டு வளர்த்ததே பிரின்ஸ் லெவலின் தான்னு சொன்னாரு. பார்த்தா அந்த டைம்ல அவரோட பாடி மறையிற மாதிரி தெரிஞ்சது. இவ்வளவு பவர் யூஸ் பண்ணதால என் டெம்பரரி பாடிக்கு இப்படி ஆகுது, நான் அப்புறமா உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லி வூஃபலஸ் அப்படியே மறைஞ்சு போனாரு. அதே டைம்ல ரெய்னல் வேற லெவ்லினோட கத்தி கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தா. எம்பரரா அவன் கிட்ட இருந்து சேவ் பண்ணிட்டு இருந்தான். பெர்லினும் எம்பரர் கிட்ட போனாங்க. வூஃபலஸ எதுவும் பண்ண முடியலன்னு சொல்ல அவனை துரத்தி விட்டதே போதும், மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு எம்பரர் கேட்டாரு. பார்த்தா நம்ம ஆளுங்க லெவ்லினோட பாடியில இருந்து வர டார்க்னஸோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. லெவ்லின மயக்கம் போட வச்சாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். அப்ப மெர்டன் எம்பரர் கிட்ட இப்பவும் யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பாக்க போறீங்களான்னு கேட்க, ஆமா, கம்யூனிட்டி இதை எப்படி எதிர்கொள்ள போறான்னு நான் பாக்கணும், பஸ்கட் இன்னும் முடியலன்னு சொன்னாரு. கம்யூட்டோட பாடி வேற அந்த டார்க்னஸால இருக்க பிடிச்சிட்டு இருந்தது. அவனால நகர முடியல. அவனுக்கு அவ்வளவு வலி இருந்தது. அவன் உடம்புல இருக்க காயம் எல்லாம் இன்னும் டீப்பா ஆகுது. எவ்வளவோ எதிர்பாராத விஷயம் எனக்கு நடந்துருச்சு. ஆனா ரெய்னர் லெவலினோட சண்டை போட்டுட்டு அவனை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கம்யூனிட்டி இப்ப இப்படியே உட்காந்துட்டு இருக்க கூடாது, அவன் பாதுகாக்க நிறைய பேர் இருக்காங்க. கம்யூனிட்டி அந்த டார்க்னஸ உடைச்சு பாஞ்சு போய் லெவலினை கடிச்சு அவனை கீழே தள்ளனா. இதை பார்த்த எல்லாருக்குமே ஆச்சரியமாவும் ப்ரௌடாவும் இருந்தது. எம்பரரும் இந்த பஸ்கட்டோட வின்னர் கம்யூட் ஐவர் தி வால்ஃபிரிக்னு அறிவிச்சாரு. அந்த அரங்கமே உற்சாகமா கைத்தட்டிட்டு இருந்தது. அப்புறம் பஸ்கட்லாம் முடிஞ்சது. ஒழிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த எல்லாரும் மெஜிஷியன்ஸ் எல்லாம் ஊஃபலஸோட சதிக்கு அவங்களும் ஒரு காரணம்னு அவங்க ட்ராக் பண்ண தொடங்கினாங்க. அதே மாதிரி லெவலின் விதியை மீறினதால தன்னோட தண்டனைக்காக அவன் இம்பீரியல் ஜெயில அடிச்சாங்க. அது என்ன தண்டனைன்னு சொல்ல வேண்டிய கம்யூட் அன்கான்சியஸா பெட்ல படுத்துட்டு இருக்கான். நாரியாவும் ரெய்னலை பெட் பண்ணிட்டு கவலைப்படாத ரெய்னல், ஹோலி பிரிஸ்ட் சைனஸை சரி பண்ணிட்டாங்க, ஊஃபலஸையும் மெர்லின் கண்டுபிடிக்க போயிருக்காங்க, அதனால பிரின்ஸ் சீக்கிரம் கண்மொழிச்சிருவாருன்னு சொன்னான். ஆனா கம்யூட்டா அந்த டார்க் மேஜிக்கோட கர்ஸ் ஆட்கொண்டு இருக்கு. ஆனா அவனோட புனித ஓன ரத்தம் அதிக சேதம் அடைய விடாம பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இது மேபி ஆபத்தா போகலாம். இந்த சாபம் ஒருத்தரோட ஆசையை இன்னும் ரொம்ப அதிகமாக்கும்னு மெர்டன் சொல்ல, ஆனா பிரச்சனை இல்லைல்ல, ஏன்னா பிரின்ஸ் கம்யூட் நல்ல மனுஷன், அதனால நல்ல ஆசைகள் இருந்தா நல்லது தானே நாம இதை கேட்டாங்க. மெர்டனும் என்னோட எக்ஸ்பிளனேஷன் பத்தாம இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த உலகத்தை பீஸ்ஃபுல்லா மாத்தணும்னா எல்லா மனுஷங்களோட சுய விருப்பம் பறிக்கப்படும், ஒடுக்கப்படுவாங்க. அவங்க தெரியாம ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட அவங்கள அழிச்சிருவாங்க. இந்த மாதிரி உலகத்துல வாழ்றது பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இதை கேட்டு ஷாக்கான 2 பேரும், அப்படின்னா அதிக நல்லது நினைச்சாலும் அது பேரழிவா மாறுமான்னு கேட்க, அதேதான், எதுவா இருந்தாலும் அது அளவோட தான் இருக்கணும். அது ஈவில்ஸ் வாழ்ற டார்க் வேர்ல்டா இருந்தாலும் சரி, மனுஷங்க வாழ்றது லைட் வேர்ல்டா இருந்தாலும் சரி. ஆனா அன்பார்ச்சுனேட்டா வூஃபலஸ் தான் இந்த டார்க் மேஜிக்க பத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால அந்த கர்வை என்னால ரிமூவ் பண்றது கஷ்டம்னு சொன்னாங்க. அப்ப நாமேல் முன் வந்து, மர்டின், என் உடம்புலயும் புனித ஓனையோட ரத்தம் ஓடுது, நான் ஒரு மெஜிஷியனு கூட, என்னால இதுல ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டான். மெர்டினும் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பான்னு சொன்னாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஏதோ பிளாஷ் மாதிரி ஆச்சு. நாடியாவும் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்ல, ரொம்ப கிட்ட போகாது, அந்த சாபத்துக்கு ஆசைகள் பிடிக்கும், அதனால அதை ரிமூவ் பண்ணும்போது யாரும் கிட்ட இருக்க கூடாதுன்னு கவர்னஸ் வார்ன் பண்ணான். ரைனரும் சுகமா அவன் சீக்கிரம் சரியா
ஆகணும், நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன்னு நினைச்சான். பார்த்தா மெர்ஜனும் நான் மேல வந்து எல்லாம் முடிஞ்சது. இது ரைனஸோட உடம்புல இருந்து அதை நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. நாமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தா. இதை கேட்டது எல்லாரும் ஹாப்பியானாங்க. நாடியா உள்ள போய் பாக்கலாமான்னு கேட்டு உள்ள போக போனா. ஆனா நாமேல் அந்த இடத்த விட்டு போறதை நோட்டீஸ் பண்ண கவர்னர்ஸ் எங்க போறீங்கன்னு கேட்டான். நாமேலும் நிறைய மேஜிக் யூஸ் பண்ணதால எனக்கு டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லி அங்க இருந்து போனா. பார்த்தா அடுத்த நாள் காலையிலே ஆயிடுச்சு. நாடியா பக்கத்துலயே தூங்கிட்டா. கவர்னர் இந்த ரூமை கார்ட் பண்ணிட்டு இருந்தான். கம்மிட்டு கொஞ்ச நேரத்துல தன்னோட கண் முழிச்சு இருந்தான். அவன் மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி பஸ்கெட்ல என்ன ஆச்சுன்னு யோசிச்சான். ரெய்னருக்கு என்ன ஆச்சுன்னு பதறி எழுந்து அவளோட பேரை சொல்லி கத்துனான். ஆனா ரெய்னர் அவன் பக்கத்துல நல்லா தூங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மூச்சு வந்தது. அவன் ரெய்னரை பெட் பண்றதை பார்த்து கவர்னரும் வேகமா, ரைனஸ் நீங்க எழுந்துட்டீங்களா, உங்களுக்கு எங்கேயாவது வலிக்குதான்னு கேட்டான். கம்மிட்டு நல்லாதான் இருக்கான்னு சொன்னான். ஆனா கணேஷ் எதுக்காவது நான் போய் நாமிலையும் பெட்டரி கூப்பிட்டு வரேன்னு சொல்லும் போது ரைனர் ஹியூமனா மாதிரி கம்மியட் முட்டாள்னு கத்துனா. கம்மியட்க்கு அவன் ஏன் இப்ப இவனை திட்டான்னு கூட புரியாம பாத்துட்டு இருந்தான். ரைனல கோவமா, ஆல்ரெடி அவனுக்கு அடிபட்டு இருந்தது, அப்படி இருந்தா அவனை நீ போய் அட்டாக் பண்ணிருக்க, லெவலின் ஏமாத்தினதால எப்படியும் அவன் தோத்து தானே போயிருப்பான்னு போட்டு அவனை திட்டி அடிச்சுட்டு இருந்தா. கரணோசன் நாடியா கிட்ட, ஆமா நம்ம இந்த சுச்சுவேஷன் என்ன பண்றதுன்னு கேட்க, இது அன்பால இருக்க ஃபைட்டு, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நாடியா சொன்னா. அவனை போட திட்டிட்டு இருக்கப்போ இவங்க 2 பேரும் மெஜிஷியன்ஸை கூப்பிட்டு வரோம்னு அங்க இருந்து ஓடிட்டாங்க. ரெய்னர் அழுதுட்டு, நீ சாகுற நிலைமைக்கு போயிட்ட, ஆனா நீ என்கிட்ட சாக மாட்டேன்னு சத்தியம் பண்ணன்னு சொல்லி மனசுக்குள்ள, எனக்கு தெரியும் நான் ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கேன்னு. கம்யூட் அந்த சுச்சுவேஷன் அப்படி பண்ணது சரிதான். ஆனா இப்ப கொஞ்ச நாளா கம்யூட் இப்படி இருக்கிறது பார்த்து என்னால கவலைப்படாம இருக்க முடியல. அதனால என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் வெளியே வருதுன்னு நினைச்சு முட்டாள்னு அவனை திட்டனா. கம்யூட்டும் ரைனால் சாரின்னு சொல்லி எழ போக, நகராத நீ இன்னும் சரியாகலன்னு அவனை கத்துனா. அப்ப கம்யூட் அவ அழுகிய தொடச்சிட்டு, என்னை மன்னிச்சிரு ரைனல், உனக்கு கோவமா இருந்தா என் மேல கோவத்தை கொட்டி தீத்துரு, உனக்கு மன்னிக்க வேண்டாம்னா நீ ரெடி ஆகுற வரை மன்னிக்காதுன்னு சொன்னா. ரைனலும் மனசுல, மேபி இதுக்கு முன்னாடி யாரும் எனக்கு இவ்வளவு ப்ரீஷியஸா இல்லாதனாலதான் நான் இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வெளிக்காட்டுறேன் போலன்னு நினைச்சு, இல்ல இப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு நான் தான் சாரின்னு சொல்லி குழந்தை மாதிரி நடந்துகிட்டதை நினைச்சு எம்பாரஸ் ஆனா. அப்ப அந்த டைம்ல மர்டின்னு நான் மேல வந்திருக்கிறத கதவை தட்டி சொன்னாங்க. ரைனலும் கோச்சுக்கிட்டு காக்காவா மாறிட்டா. உள்ள வந்த மாதிரி, இப்ப எப்படி இருக்கீங்க யார் ஹைனஸ், ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்க, கம்யூட் ரைனல கையில வச்சுட்டு, மயக்கமா இருக்க தவிர வேற ஒன்னும் இல்ல, ஆக்சுவலா அப்பா அவங்கள பத்தி அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க தான் அவரோட டீச்சர்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னா. இது கேட்டதும் ரைனருக்கு ஒரே ஆச்சரியம். இந்த பாட்டி இம்பீரியல் மெஜிஷியன் மட்டும் இல்லாம எம்பையரோட டீச்சரான்னு நினைச்சா. மறுபடியும் சிரிச்சுட்டு, ஆமா இந்த காக்கான்னு ஏதோ சொல்ல வர, ஐயோ எதுக்கு என்ன பாக்குறாங்க, என்ன பேச போறாங்கன்னு ட்ரைனர் நினைச்சா. அப்ப அவங்க, இவதான் லெவல் என்ன சீட் பண்ண போறான்னு முதல்ல ரியலைஸ் பண்ணது. உன்னை அட்டாக் பண்ண வரப்போ இவதான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணா. அதுவும் இல்லாம நம்ம சொல்றதெல்லாம் இவளுக்கு புரியுற மாதிரி தெரியுது, இவ சாதாரண காக்கா மாதிரி தெரியல, சரிதானன்னு கேட்டாங்க. ஒருவேளை அவளை கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு ரைனர் ஷாக் ஆனா. கம்யூட்டும், என்னால உங்ககிட்ட இருந்து எதுவும் மறைக்க முடியாது போலன்னு சொல்ல, நீங்க தான் வருங்கால பேரரசராக போறீங்களே, அதனால மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையேன்னு மேடுன்னு சொன்னாங்க. கம்யூட் ட்ரெயினர் கிட்ட, நீ என்ன நினைக்கிற, உன்னோட ஹியூமன் ஃபார்ம் எல்லாருக்கும் காட்டிடலாமா, உன்னை காயப்படுத்த இப்ப யாரும் இல்ல, அதனால நீ இனி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா. ரைனர் அவளோட மனசுல, உண்மைதான், கம்யூட் பஸ்கத்துல ஜெயிச்சதால இனி நான் இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சு ஹியூமனா மாறினா. மர்டினுக்கு அவ ஒரு ஹியூமனா மானது ஷாக்கிங்கா இருந்தது. கரணசும் நாடியாவும் அவ சாதாரண பறவை மட்டும் இல்லைன்னு பெருமையா பேசிக்கிட்டாங்க. மர்டினும், நீங்க நேர்மையான ஒரு ஃப்ரெண்டை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, குரோவன் ராக்க சாப்பிட்ட ஒரு காகு ரொம்ப ரேரான ஒண்ணுன்னு சொல்ல, கம்மிட் ஷாக்கோட, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, எப்படி தெரியும்னு கேட்டான். மர்டின் சிரிச்சுட்டு, நான் எங்க இருந்தப்போ இந்த குரோவன் ராக்க பத்தி ரிசர்ச் பண்ணிருக்கேன், நானும் ரொம்ப லக்கி தான், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாங்க, ஒரு காகம் ஹியூமனா மாறினதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல, அந்த காகம் உயிரோட இருக்கா, பாதியில பேசுறத கட் பண்ணதுக்கு சாரி, ஆனா எனக்கு தெரிஞ்சாகணும்னு ரைனர் கேட்டா. ஆனா அவங்க ஹியூமன்ஸோட மேனர்ஸ் எல்லாம் கத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு பொலைட்டா அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க. ரைனலும், இல்ல காகங்கள் கூட எல்லாரையும் மதிக்கும், சரி ஓகே, அந்த காகம் இன்னும் உயிரோட இருக்கா, நீங்க அவங்களை எங்க இருக்கப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள, காகங்கள் 10 to 15 வருஷம் தான் வாழும், சில வகையானது 20 வருஷம் வாழும், ஆனா மனுஷங்களோட கம்பேர் பண்ணா அதுங்களோட லைஃப் ரொம்ப சின்னதுன்னு யோசிச்சா. கம்ப்யூட்டர் எழுந்து வந்து எனக்கும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரெய்னரோட கைய பிடிச்சான். மர்டன் தலை வணங்கி, அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து கேட்கணும், உங்க வாழ்க்கையும் ஒரு காகத்தோட ஆயுள் காலமா இருந்தா
ஒருவேளை எல்லாரோடவும் நீங்க முன்னாடியே போற மாதிரி இருந்தா என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப ரெய்னால் திரும்பி, அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு முக்கியம், அதனால நேரத்தை வீணாக்காம என் கூட இருக்கவங்கள நான் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுவேன். அப்படி பண்ணா மட்டும்தான் நான் பின்னாடி வருத்தப்படாம இருப்பேன். நான் ரொம்ப நாள் வாழ்றதுக்கு வழியும் தேடுவேன். மேஜிக் இருக்க உலகத்துல ஏதாச்சும் வழி கண்டிப்பா இருக்கும். என்னால சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும் கம்ப்யூட்டரை பார்த்து கேட்டா. அவனும் கண்டிப்பா அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னான். மார்டன் தெரிஞ்சுட்டு, நீங்க ரொம்ப பாசிட்டிவான ஜோடிதான், ஆனா அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. உங்களோட கேள்விக்கான பதில் அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு மர்டன் சொன்னாங்க. அதே மாதிரி முன்னாடி அந்த காகமா அந்த ஹியூமனும், என்னால உங்க கூட வெளியே வர முடியாது, நீ சொன்ன காகத்தை பார்க்க ஆர்வமா இருக்கு, ஆனா வெதர் சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. மர்டினும் அவங்க கிட்ட ரெஸ்ட் எடுக்க சொல்லி இங்க வந்திருப்பாங்க. இப்ப கரண்ட்ல மர்டின் அவங்க கிட்ட மேன்ஷன்ல இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன், என் ரிசர்ச் முடிவு அடையாளதா, ஆனா அந்த பெரிய சாப்பிட்ட காகத்துக்கு மனுஷங்களோட ஆயுள் கிடைச்சிருக்கு, அதனால ஆயுள் காலத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. ரைனா ரிலீஃபோட கீழே விழுந்துட்டா. எனக்கு உங்க கவலை புரியுது, நானும் இந்த மாதிரி கவலையா தான் இருந்தேன். அந்த காகம் பேரு ஹெம்ஃபல். அவ ரொம்ப நாள் என் கூட இருக்க ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு. அவ சீக்கிரமே சாக கூடாதுன்னு நினைச்சதால காகங்கள் பத்தியும் அந்த பெரிய பத்தியும் நிறைய ஆராய்ச்சி பண்ணேன். அதனாலதான் நான் உங்க காகம் மேல இவ்வளவு ஆர்வமா இருக்கேன் யுவர் ஹைனஸ். காகங்கள் அந்த பெரிய ரேரா தான் சாப்பிடுன்றதால என்னோட ரிசர்ச்சும் அவ்வளவு டெவலப் பண்ண முடியல. அதனால எனக்கு இந்த பொண்ணோட ஹெல்ப் அப்பப்ப தேவைப்படுது. அது உங்களுக்கு ஓகேவான்னு மாடுன்னு கேட்டாங்க. ரேந்தர ஆர்வமா, கண்டிப்பா, எனக்கும் என்னை பத்தின நிறைய கேள்வி இருக்கு, அதனால நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா. ஆனா கம்மியத் முன்னாடி வந்து, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி முன்னாடி போட்டு விட்ட அந்த நெக்லஸ் எடுத்தான். இது சரி பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம இன்னும் நிறைய பாதுகாப்பான ஸ்பெல்ஸ் போடுங்க, இது ரைனரோட பாதுகாப்புக்காகன்னு கம்மிட் சொன்னா. அவ முன்னாடி லவ்லின் பண்ணதுல இருந்தே கொஞ்சம் கவலையா தான் இருக்கான். மெர்டினும் ஆல்ரெடி நாமே ஸ்பெல்ஸ் போட்டிருக்காரு போலயே, அதனால இன்னும் ஸ்பெல்ஸ் போடுறது அவ்வளவு சிரமம் இல்ல. ஆனா இது பெரிய ஜெம்மா இருக்கிறதால ஸ்பெல்லோட மட்டும் நிறுத்த வேண்டாம்னு சொன்னாங்க. நாமேல அவங்க கிட்ட அதை பத்தியா நீங்க சொல்ல வரீங்கன்னு கேட்க, அதேதான், காகங்கள் வானத்துல உயர பறக்கிறதுனால இது ஒரு மீடியமா யூஸ் பண்ணி ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போடலாம், அதனால காத்துக்கான எலிமெண்ட் பெர்ஃபெக்டா இருக்கும்னு சொன்னாங்க. அப்ப நாமியால், ஆனா மர்டின், அதுக்கு மனாவும் அந்த எலிமெண்ட்கான ஈர்ப்பு இருந்தா தானே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெய்னா இந்த பெரிய சாப்பிட்டதால ஒரு ஸ்பெஷலா இருக்கலாம், ஆனா மனுஷங்களை தவிர வேற எதுவும் எலிமெண்டோட ஒப்பந்தம் பண்ணது இல்ல, அது ஆபத்தா கூட மாறலாம்னு சொன்னா. மர்டன் சிரிச்சுட்டே, உண்மைதான், ஆனா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், விலங்குகள் தான் மனுஷங்களுக்கு முன்னாடி தோன்றின உயிரினம், அதுங்க மனுஷங்க மாதிரி தங்களோட சூழலுக்கு ஏத்த மாதிரி எதையும் மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. விலங்குகளை விட பெரிய ஈர்ப்புன்னு எதுவும் இல்ல. அதுக்கும் மேல காகம்ல இருந்து ஹியூமனா மாறத பார்த்தா அவகிட்ட மன இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம குரோவன் ராக் பத்தின ஒரு சீக்கிரட் இன்னும் வெளிவரல. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி குரோவன் ராக் பவர் அவேக் பண்ற ஒரு புதிரான பழம். ஆனா ஆக்சுவலா அந்த பழம் எந்த மரத்தோடவோ இல்ல செடியோடவோ அட்டாச் ஆகல. அதுக்கு பதிலா அது ஒரு ரேண்டமான இடத்துல கண்டுபிடிக்கப்படுது. அதனால இதை ஒரு பழமா கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. இது ஒரு பழம் இல்லைன்னா என்ன கம்யூனிட்டி யோசிச்சான். இம்பரல் ஃபேமிலி ஓனாயின் மூலியமா வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அறிஞர்களுக்கு கூட தெரியாத சில விஷயம் இருக்கு. புனித ஓனையோட க்ளோஸா இருந்த இன்னொரு விலங்கு அந்த கருப்பு பறவை தான். அந்த பறவை அடுத்த தலைமுறைக்காக தன்னோட முட்டை ஓடுகளை இந்த நிலைமை எங்கும் வீசுச்சு. அதனால இந்த குரோவன் ராக் பெரி காகத்திலிருந்து தான் உருவாச்சு. அது காகத்தோட முழு திறனையும் வெளிப்படுத்த ஹெல்ப் பண்ணுச்சு. மனுஷங்களை விட அதிகமாவேன்னு மர்டன் சொல்லி ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டு ஒப்பந்தம் பண்றது பெரிய ப்ராசஸ். ஆனா ரைனருக்கு நம்ம சில விஷயத்த ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இயற்கையை அவளோட நெருக்கமாக்கணும்னு சொல்லி அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாமேல் கிட்ட சுத்தி இருக்க மனாவையும் கிளியர் பண்ண சொன்னாங்க. நாமேலும் அங்க இருக்க மனாவை மேஜிக் வச்சு கிளியர் பண்ணா. ஆனா ரைனருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நர்வஸா இருந்தது. இந்த மாதிரி ஒப்பந்தம் பண்றதெல்லாம் இந்த ஃபேண்டசியை விரும்புறவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. அதுவும் இல்லாம அவளுக்கு அவளோட பவர் கிடைக்க போகுது. பெருசா எதுவும் வராம இருந்தாலும் அவளையும் மத்தவங்களையும் அது பாதுகாக்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா. மர்டின் அவளோட கண்ணை மூடி அவளுக்கான எலிமெண்ட்டை மட்டும் தேட சொன்னாங்க. ஏன்னா அவளுக்கு நிறைய எலிமெண்ட் தெரிய வாய்ப்பு இருக்கு. ரெய்னால அவங்களோட மேஜிக் குள்ள போனா அவளை சுத்தி அவ்வளவு எலிமெண்ட் இருக்கும்னு அவளால நம்ப முடியல. இதுல எது அவளோட எலிமெண்ட்னு தேட ஆரம்பிச்சா. அதுல பறவைங்க, மரங்கள், செடி, கொடி, ஜெல்லி ஃபிஷ்னு ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸ் இருந்தது. அதெல்லாமே மின்னிட்டு இருந்தது. மர்டினோ, உனக்கு ஏதாவது எலிமெண்ட் உன்னோட ஒத்து போற மாதிரி தெரிஞ்சா அதோட பேரை சொல்லு, உனக்கு தோன்ற முதல் பேரை சொல்லுன்னு சொன்னாங்க. ரைனரும் எதையோ ஒன்னு கையில படிச்சு, உன் பேரு முய்,
நீ என்னோட எலமெண்டா இருப்பியான்னு கேட்டா. அதுவும் தன்னோட கைய அசைச்ச மாதிரி தெரிஞ்சது. ஒரு பிளாஷ் ஒண்ணு வந்தது. மர்டுன்னு பார்த்து எதிர்பார்க்காத ஒண்ணுன்னு சொன்னாங்க. பார்த்தா ரைனல் டிஃப்ரெண்டா இருந்தா. அவ கையில அந்த முயின்னு சொல்லப்படுற எலமெண்ட் வந்தது. ரைனலோட துணி மாறினதை பத்தி ஷாக் ஆனா. அவ எப்பெல்லாம் புது பவரோ இல்ல புதுசா ஏதாவது சந்திக்க நேர்படுதோ அப்பெல்லாம் அவளோட அவுட்ஃபிட் மாறுது. ரைனலா அதை பத்தி நீ என்ன நினைக்கிற மொயின்னு கேட்க, அதுவும் கியூட்டா தலையை சரிஞ்சுட்டு சாரி எனக்கு தெரியலன்னு சொல்லுச்சு. அதோட கியூட்னஸால அவ வெறி ஆயிட்டா. சரி நம்ம மர்டின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரியான்னு மொய்ய பெட் பண்ணா. மர்டினும் இப்பல இருந்து நான் அடிக்கடி வர நேரம்னு சொல்ல, கம்யூட் கிட்ட வந்து கண்டிப்பா, ஆனா நிறைய நேரம் எடுத்துக்காதீங்க, அப்புறம் எனக்கு அவ கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்காது. ஆமா தானே ரைனல் சிரிச்சுக்கிட்டே கேட்டா. ரைனலும் பிளஷோட இந்த முகம் பெர்ஃபெக்டா இருக்குதானே முயினா அதுகிட்ட போய் பேசிட்டு இருந்தா. கம்யூட்டும் இதுக்கு பழகிக்கோ ஷை ஆகாதன்னு சொன்னா. ரைனல் மனசுல கரெக்டா, இப்போல இருந்து என்ன ஆனாலும் நான் இதுக்கெல்லாம் பழகிக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது நாங்க 2 பேரும் நிம்மதியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எங்களை தொந்தரவு பண்ணவும் இப்ப யாரும் இல்லைன்னு நினைச்சா. அதே மாதிரி மாடல் கொஞ்ச நேரத்துல டார்க் மேஜிக்கால லெவ்லின் பாடி ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஓஃபலஸ் போனதுக்கு அப்புறம் அவரோட பாடியை அதை ஓவர் டேக் பண்ணிடுச்சு. அதனால இம்பீரியல் ஃபேமிலியோட சில கோல்டன் தன்மைகள் அவர் இழந்துட்டாரு. இப்படியே போனா அவர் இறந்து போயிடுவாரு. என்ன பண்ண போறீங்க? முன்னாள் எம்பரர் பஸ்கட்டோட வின்னரை தான் தண்டனை கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. கம்யூட்டோ நான் இவனுக்கு இவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அழிக்கணும். ஆனா அவன்கிட்ட இருந்து எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சான். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் கைஸ் இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு சேனலை கொலாப் பண்ணி போட்டிருப்பேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு பிஎல் சீரீஸ் பிடிக்கும், சில பேருக்கு பிஎல் பிடிக்காது. அதனால பிஎல் சீரீஸ் பிடிச்சவங்களுக்காக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதுல வெறும் பிஎல் தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஜிஎல் வரலாம். ஆனா அதுல எந்த ஒரு எக்ஸ்பிளிசிட் கான்டென்ட்டோ 18+ கான்டென்ட்டோ இருக்காது. ஸோ பிஎல் படிச்சவங்க தாராளமா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.